ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடையில் வாங்கின மாவை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக தட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தட்டு வடை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன், அப்படி இல்லைனா ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்க போகிறேன். வேர்க்கடலை வேணும்னா கூட நீங்கள் வறுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம், அதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ நான் வெறும் கடலைப்பருப்பை மட்டும் சேர்த்து செஞ்சுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு எண்ணெயை பார்த்தீங்கன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன், அந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ மாவு பிசைஞ்சுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம மாவை எடுத்து இப்படி உருட்டிட்டு தட்டும்பொழுது பார்த்தீங்கன்னா விரிசல் இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவை நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப விரிசல் விட்டுதுன்னா மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கரெக்டான பதத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா மாவு நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி தட்டை தட்டி எடுத்துக்கலாம். தட்டை தட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கவர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வாழை இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தட்டுறதுக்கு. எண்ணெய் கவர் இல்லைனா இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இது மேலே நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தட்டிக்கலாம். ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற இந்த கவர் மேலே எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. தட்டை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கிட்டு இப்படி வச்சுட்டு இந்த கவரை மேலே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக சூப்பராக வந்துடும். ஓரளவுக்கு கொஞ்சம் மெல்லிசாக தட்டி எடுத்துக்கிட்டால் போதும். சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டுட்டு கிண்ணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி அழகாக இது போல் தட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தட்டி வச்சுருக்கிற மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி கொடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். தட்டை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் தட்டி எண்ணெயில் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். 1 கப் மாவுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தட்டை வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மீடியம் சைஸ்லேயே தட்டும்போது நிறையா தட்டை இந்த தட்டு ஃபுல்லாக எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ஈஸி. கடையில் வாங்கின மாவு வச்சு நீங்கள் டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெசிபியை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் உங்களுடைய வீட்டில் தட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.